வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் சமைக்கப்படும் ஒரு காய் தாங்க உருளைக்கிழங்கு. இது சாதாரணமாக எல்லார் வீட்டுகள்லையுமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு காய் உங்களை பார்லர் பக்கமே போக விடாது. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. ஆமாங்க, இந்த உருளைக்கிழங்க நம்ம தினமும் நீங்கள் பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா, அதாவது தினமும் இல்லைங்க, வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்தினாவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். உருளைக்கிழங்க முகத்தில் தேய்க்க தேய்க்க உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், அதாவது அந்த டார்க் ஸ்பாட், அது முகச்சுருக்கங்கள், சிலருக்கெல்லாம் வந்து முகங்களில் மங்கு இருக்கும். மங்கெல்லாம் அசிங்கமாக இருக்கும். இது வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு வரும். ஸோ இது பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த மங்கு என்ன செஞ்சாலும் போகாது. ஆனால் அந்த உருளைக்கிழங்கை பயன்படுத்த பயன்படுத்த அந்த மங்கு, முகச்சுருக்கம், முக கருமை இது எல்லாமே போயிருங்க. முகப்பருக்கள் இது எல்லாமே போய் உங்களுடைய முகம் நல்ல ஒரு கிளியரான ஸ்கின்னை வந்து கொடுக்கும். முக்கியமாக சிலருக்கெல்லாம் கண்ணுக்கு கீழே கருவளையம்லாம் இருக்கும். இது தூக்கமின்மை பிரச்சனைனால வர்றது. இந்த கருவளையம் எல்லாம் அசிங்கமாக தெரியும். ஆனால் இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அந்த கண் கருவளையமும் போயிடும். ஸோ எப்படி நம்ம அந்த உருளைக்கிழங்கை பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியான முறையில் பயன்படுத்தினாதான் அதனுடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஸோ எதுக்காக இந்த உருளைக்கிழங்கை நம்ம பயன்படுத்துகிறோம், சருமத்திற்கும் உருளைக்கிழங்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பயன்படுத்த போகிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய சருமத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாங்க. உருளைக்கிழங்குல வந்து விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குதுங்க. இந்த விட்டமின் சி தாங்க கொலாஜனை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு முக்கியமான சத்து. ஏன் கொலாஜன் நம்ம உடலுக்கு தேவை, விட்டமின் சி ஏன் தேவைன்னா, 30 வயசை எட்டின உடனே என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். 30 வயசுலேயே குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா 60 வயசில் ரொம்பவே கம்மியாயிரும். அதனால தான் கொலாஜன் நிறைந்த உணவுகளை நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போவுமே இளமையாக இருக்க முடியும். இல்லைன்னா முகச்சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிரும். முகம் வந்து ரொம்பவே டல்லாக தெரிய ஆரம்பிச்சிரும். முதுமை வந்து வர ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்க எடுக்க நம்ம உடலில் வந்து கொலாஜன் உற்பத்தி அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த உருளைக்கிழங்குலையும் அப்படி தான் விட்டமின் சி இருக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தி தானாகவே நம்ம முகத்திற்கு வந்து கிடைக்கிது. அதனால நம்மளுடைய முகம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அது கூட விட்டமின் B6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தும் இருக்குது. பொட்டாசியம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது, தண்ணீர் சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. இது எல்லாமே உருளைக்கிழங்குல இருக்கிறதுனால தான் நம்ம உருளைக்கிழங்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய சருமம் வந்து ஈரப்பதத்துடனையும், சிலர்லாம் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும், ரொம்பவே ட்ரையாக இருக்கும், வறண்டு போய் இருக்கும். அதை வந்து புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கும் ஈரப்பதத்துடன் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய முகத்தை ஈரப்பதத்துடன் மெயின்டைன் பண்ணி அழகாக்குறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பயன்படுது. இதனால தான் நம்ம உருளைக்கிழங்கை பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம உருளைக்கிழங்கை பயன்படுத்துகிறோன்னு. இது பயன்படுத்துறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முகத்திற்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து ஈரப்பதமும் நல்லா கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு துண்டுகளை பயன்படுத்த பயன்படுத்த அந்த கண்ணுக்கு கீழெல்லாம், சிலருக்கு வந்து கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையம், வீக்கம் இது எல்லாமே சரியாயிடும். அடுத்து சிலருக்கு வந்து என்னென்னா, முகங்களில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாமே போயிடும். கரும்புள்ளிகள், வெயிலில் போகிறனால, சூரிய ஒளினால் வரக்கூடிய அந்த டேன் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிரும். சிலருக்கு வந்து ஹார்மோன் மாற்றத்தினால அந்த டார்க் ஸ்பாட் வருங்க. சிலருக்குலாம் 40 வயசை கடந்த உடனே என்ன ஆகும்னா, முகங்களில் வந்து அந்த டார்க் ஸ்பாட்டு, அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த மங்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மங்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஹார்மோன் சேஞ்சுனால வர்றது. அதே மாதிரி பருக்கள், முகச்சுருக்கங்கள் இது எல்லாமே இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால வர்றது. அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு பயன்படுது. அதே மாதிரி முகச்சுருக்கம் வந்து ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. முகச்சுருக்கம் ஏன் வருதுன்னா, ஒன்று வயது காரணம்னால வருதுங்க. வயது அதிகரிக்க அதிகரிக்க முகச்சுருக்கம் வருது. ஆனால் சிலருக்கெல்லாம் 35-40 வயசுலேயே முகச்சுருக்கம் வருது. அது எதுக்காக வருதுன்னா, அவங்க உடலில் கொலாஜன் வந்து குறைஞ்சிருக்குது, அதனால தான் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொலாஜன் நிறைந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் முகச்சுருக்கம் வந்து கம்மியாயிரும். அடுத்து வந்து யூவி ரேஸில், சூரிய
ஒளியிலேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ்னால் வந்து முகச்சுருக்கம் வரும். புகைப்பிடிக்கிறதுனால, தூக்கமின்மையினால், மன அழுத்தம்னால இதனால தான் வந்து முகச்சுருக்கங்கள் வருது. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா தினசரி நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா தூங்கணுங்க. 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தண்ணி குடிக்கணும். போதுமான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடித்தாவே நம்மளுடைய முகம் எப்பொழுதுமே இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து விட்டமின் சி நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த உருளைக்கிழங்கு ஃபேஸ் வந்து நம்ம செய்யணும். ஸோ உருளைக்கிழங்குனால் செஞ்சதை நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பயன்படுத்த நம்மளுடைய உடல் வந்து நம்மளுடைய முகம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல பொலிவுடன் இருக்கும். நல்லா வந்து இளமையாகவும் இருக்க முடியும். ஸோ எப்படி இந்த உருளைக்கிழங்கை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். மெத்தட் 1 என்னென்னா, உருளைக்கிழங்கு தோலை நல்லா சீச்சிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக வெட்டிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் முகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் நார்மல் டேப் வாட்டர் இருக்குல்ல, குளிர்ந்த தண்ணியில் நார்மலாக இருக்கக்கூடிய பைப் தண்ணியில் நீங்கள் கழுவிடலாம். ஸோ இது ஒரு மெத்தடுங்க. அடுத்து 2வது மெத்தட் என்னென்னா, உருளைக்கிழங்கு சாறு எடுக்கணும். ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி சாறு எடுத்துருப்பீங்களா, அந்த சாறை வந்து ஒரு காட்டன் பஞ்சு வச்சு அதை தொட்டு உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இதை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை செஞ்சால் கூட போதுங்க. நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சொன்னோம்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்கள் முகம் வந்து நல்ல பொலிவுடன். ஸோ டெய்லி ரொட்டீனாக செய்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். டெய்லி நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து அதை அரைச்சி டெய்லி நம்ம பண்ண முடியாதுல்ல, இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், ஏன்னா நம்ம எல்லாம் ஃபங்க்ஷன்னாக தான் நம்ம முகத்தை வந்து அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சி பார்லர் சைட்லாம் போய் நிறைய காசு செலவு பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறீங்க, பார்லருக்கு போகாமல் ஃபங்க்ஷன் வர்றதுக்கு 1 மாதமோ இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியோ என்ன பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு எடுத்து நல்லாவே அந்த தோலை நீக்கிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக பீஸை நறுக்கி அது கூடவே நீங்கள் வடித்த சாத கஞ்சி இருக்கும், அந்த கஞ்சி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லாவே மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களா ஐஸ் க்யூப் ட்ரே, அந்த ட்ரேயை எடுத்து நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது நல்லாவே க்யூப்பாக கிடைக்கும், ஐஸ் கட்டியாக மாறி கிடச்சிரும். டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய சமையல் வேலையை செய்ய போவீங்கள்ல, அப்போ அந்த ஐஸ் க்யூப் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ்க்கு வந்து நல்லா சர்க்கிள் பண்ணி கொடுங்க. நல்லாவே கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் சர்க்குலேஷன் கொடுக்க உங்கள் முகங்களில் ரத்த ஓட்டம் அதிகமாகும். இதனால் உங்கள் முகம் வந்து நல்ல பொலிவுடன் இருக்க ஆரம்பிக்கும், ஈரப்பதத்துடன் இருக்க ஆரம்பிக்கும். இந்த டார்க் ஸ்பாட்டு மங்கு எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி நீங்கள் காலையில் இதை ரொட்டீனாக பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்தில் டிஃப்ரெண்ட் ஆயிரும். எல்லாருமே உங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன நீங்கள் ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்களா, எந்த பார்லரில் போய் பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக உங்கள் ஃபேஸில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ரொட்டீனாக இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 பைசா கூட செலவில்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வடித்த கஞ்சி இதை நீங்கள் ரொட்டீனாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய முகம்தாங்க பேரழகு, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் எங்கே ஃபேஷியல் பண்ணீங்க, உங்களுடைய முகம் வந்து ரொம்பவுமே பொலிவுடன் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான், உங்களுடைய இளமை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ரொட்டீனாக உங்களுடைய ஃபேஸுக்கு உருளைக்கிழங்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. எப்போதுமே